அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு காட்டன் நல்ல ஒரு காட்டன் சாரீல நம்ம வந்து அம்பர்லா டாப் எப்படி தைக்கலாம், கட் பண்ணிட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி டாப் தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர் கூட ஈஸியாக வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 மீட்டர் லைனிங் வந்து கண்டிப்பாக தேவை. இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வயசு பொண்ணுக்கு தான். உங்ககிட்ட 18 வயசு பொண்ணு இருந்ததுன்னா, நீங்க தாராளமா இந்த அளவுகள வந்து மெஷர் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் வந்து நான் 15 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதோட அளவுகள வந்து நான் ஒண்ணு ஒண்ணா கட் பண்ணும்போது நான் சொல்றேன். நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, லைனிங் வந்து 3 மீட்டர் ஃபுல்லாவே இருக்கு. நான் டாப்புக்கு மட்டும் தனியா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சைடுக்கு 20 இன்ச் வந்து வேணும். நான் வந்து கிளாத்த 4ஆ மடிச்சுட்டு கட் பண்றதால, எனக்கு ஒரு சைடுக்கு 10 இன்ச் வேணும். இப்ப வந்து அந்த 10 இன்ச்ச வந்து நம்ம மடிச்சுட்டு, நம்ம கட் பண்ணி தனியா எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப அமைதியா தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். உங்களுக்கு கட்டாயம் புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க நான் 4 மடிப்பா வந்து கிளாத்த போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு, இப்ப நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா, எனக்கு 15 இன்ச் வேணும். அந்த 15 இன்ச்ச இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கேல் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அளவுகள் வந்து நீட்டா மார்க் பண்ண முடியும் நம்மளால. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டரோட அளவு வந்து எனக்கு 6 இன்ச் வேணும். நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் எனக்கு தேவை. அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 இன்ச் வந்து வேணும். ஏன்னா, இது வந்து சுடிதார் அப்படிங்கிறதால கொஞ்சம் லூஸா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 6 இன்ச் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்பு சுற்றளவு வந்து நான் ஒரு சைடுக்கு 20 இன்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடுக்கு தான் 20 இன்ச்சு. அதாவது ஃப்ரண்ட் சைடு மட்டும் 20 இன்ச்சு, பேக் சைடு ஒரு 20 இன்ச்சு. டோட்டலா 40 இன்ச்சு. 40 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 10 இன்ச் வரும். அத வந்து இந்த ஆர்ம் ஹோல் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 18 இன்ச் ஒரு சைடு வந்து 18 இன்ச் வந்தது. அப்ப டோட்டலா 36. 36 இருந்து 4ஆல டிவைட் பண்ணா 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்ச வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு வந்து நான் ஒரு 1 1/2 இன்ச் வந்து உள்ள தான் விட்டுருக்கேன். ஏன்னா, நான் மொத்தமா தான் அளவு எடுத்திருந்தேன். தையலுக்குள்ள பகுதிய சேர்த்தே நான் அளவு எடுத்திருந்தேன். அதனால ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளக்க வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம போட்ட எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 இன்ச் வந்திருந்தல்ல, அத வந்து 2ஆ மடிச்சுட்டு, 3 1/4 இன்ச் வந்து ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வச்சுட்டு நீங்க வளைவு குடுத்தீங்கன்னா, அந்த கர்வ் வந்து சூப்பரா அந்த ஆர்ம் ஹோல் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து குழிவா வந்து நான் வரைஞ்சு விட்டுக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்கோட இறக்கம் வந்து எனக்கு 5 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து 5 1/2 இன்ச் தேவை. அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நம்ம ஷோல்டரோட அதாவது நெக்கோட அகலம் 3 இன்ச் வச்சுருந்தோம்ல, அதே 3 இன்ச்ச அந்த இறக்கத்துக்கும் 3 இன்ச் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேக்குக்கு 5 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். அதையுமே வந்து ஃப்ரண்ட் நெக் சைடுமே நான் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியா எடுத்துட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு, பேக் 2மே வந்து நான் வரைஞ்சு விட்டுக்கிறேன். இப்படி வரைஞ்சு விடும்போது நம்ம பேக் சைட தான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துறணும். இந்த கிளிப்பிங் மட்டும்
மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. அந்த பேக் நெக் இருக்குது, நம்ம 2வதா 5 இன்ச்சுக்கு போட்டிருந்தோம்ல, அந்த நெக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து இந்த குழிவா ஒரு 1/4 இன்ச் போட்டிருந்தோம்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக போட்டு விட்டுட்டு, நம்ம வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 15 இன்ச் வந்திருந்ததில்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த போட்டு விட்ட லைனில் இருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே வந்து ஒரு டாட் வச்சுட்டு, இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு வளைவு வந்து போட்டு விட்டுருங்க. அப்படி போட்டுட்டு நம்ம கட் பண்ணுறதால அந்த இடுப்பு பகுதி வந்து நம்ம கீழே பாட்டம் தைக்கும்போது கீழே இறங்காமல் நல்லா மேலே ஷேப்பாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நான் தைக்கிற பகுதி வந்து ஒரு நாச் போட்டு அடையாளப்படுத்திக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நெக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதனால நமக்கு மாறிடும் சில டைம். அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு நான் சாக் பீஸில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து எனக்கு வந்து நீல வாக்கில் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 மடிப்பாக வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு அப்புறமா நம்ம டாப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டாப்பை வந்து கரெக்டாக அந்த லைனிங் மேலே அந்த மடிப்பு பகுதி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து அதை வரைஞ்சி விட்டுருங்க. கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகே, வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா லைனிங் வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு ஃபுல்லாகவே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மடிப்பு பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைனிங் பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அளவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டாப் போடும்போது நமக்கு வந்து தடுக்காது, கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீ கிளாத் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அந்த முந்தான பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து அந்த பூ டிசைன் வர மாதிரி இருந்துச்சு. நான் அதை வந்து டாப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் இந்த டாப் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த டிசைன் நிறைய டிசைன் இருக்கிற பகுதியை வந்து டாப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களுமே மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் மடிச்சுட்டு நம்ம டாப் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல லைனிங்கில், அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம்.
நெக்கு எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதே அளவோடு கட் பண்ணிங்கன்னா நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாட்டம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கரை பகுதி நமக்கு தேவையில்ல. கரை பகுதி இருந்தாலும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அம்பர்லா கட் பண்ணுறனால இந்த கரை பகுதி வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நமக்கு கரை வேணும் அப்படின்னா, நமக்கு கட் பண்ணிவிட்டு தனியாக தான் அட்டாச் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாரி 2ஆ இருக்குது. 2ஆ இருக்கிற சாரிய பார்த்தீங்கன்னா, நான் முக்கோணமா 4ஆ வந்து மடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2ஆ தான் இருக்குது சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து மடிச்சு போட்டிருக்கோம். மடிச்சு போட்டிருக்கும்போது 4 கிளாத் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. சாரி கிளாத் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்குது. நான் அத கட் பண்ணி எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டாப் இருக்குல்ல, அத கரெக்ட்டா எந்த இடத்துல வச்சா கரெக்ட்டா இருக்கோ, அந்த இடத்துல பார்த்து கரெக்ட்டா வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சா எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. அதனால இந்த இடத்துல வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு சின்ன அளவு வந்து எடுத்துக்கணும். அந்த மேல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோடு வரைக்கும் அளவு எடுத்தோம்னா, எனக்கு 13.5 இன்ச் வருது. அந்த 13.5 இன்ச் வந்து எல்லா அந்த கார்னர்ல அந்த சைடுலயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். இந்த சைடும் 13.5 இன்ச் வந்து எங்கே வருதோ, அங்க வந்து மார்க் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மார்க் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 13.5 இன்ச் வந்து நான் வந்த இடத்துல கட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வளைவாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து அந்த பாட்டமோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 35 இன்ச் வந்து வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நம்ம முக்கோண ஷேப்பில் போட்டிருக்கிறதால எனக்கு 35 இன்ச் வரல. 25 இன்ச்சு தான் இந்த சைடு வந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 35 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒட்டு தான் குடுக்குற மாதிரி வரும். நம்ம வந்து ஒட்டு குடுக்கும்போது அந்த அளவுக்கு அம்பர்லா கட்டில் வந்து தெரியாது. நீட்டா வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 35 இன்ச் அந்த மேலே நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். 35 இன்ச் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்ம கட் பண்ணிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வந்து கிளாத் ஒட்டு கொடுக்கணும். ஒரு வளைவாக தான் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அவ்வளோதான் ஒட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கிளாத் வச்சுட்டு நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்காண்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக கிளாத் வந்து நல்லா ஒரே ஷேப்பில் இருக்கிற ஒரே சேமாக 2 கிளாத் இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 கிளாத் மட்டும்தான் நமக்கு வந்து வேணும். நமக்கு வந்து 4 மடிப்பாக இருக்குது. ஆனால் நமக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து கிளாத் இருக்குது. மேலே இருக்கிற 2 மடிப்புக்கு மட்டும்தான் நமக்கு கிளாத் பத்தலை. அதனால் 2 மடிப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை மேலே போட்டிருக்கும் போதே எனக்கு வந்து கீழே எந்த அளவுக்கு இருக்குது அது வந்து நல்லா மேலே தெரியுது. அதனால் நான் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரியில் கட் பண்ணும்போது எல்லா சாரிலையுமே அழகாக தெரியும். அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மடிப்பு பகுதி இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணி ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க.
அதனால் நான் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து 22 இன்ச் அளவுக்கு வந்து வேணும். கீழே இருந்து 22 இன்ச் வந்து வர வர இடத்துல வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம், இந்த மேலே உள்ள டாப் வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன்ல நான், அந்த லைனில் இருந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் வச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறதால அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் இந்த மேலே கோடு போட்டிருக்கேன்னா, கீழே இருந்து 22 இன்ச் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் நான் அந்த கோடு போட்டிருக்கேன். கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு, அந்த ஸ்ட்ரைட்டாக போட்ட கோடுலேருந்து ஒரு 3 இன்ச் வந்து கீழே தள்ளிட்டு ஒரு கோடு போட்டுட்டு தான் நான் வளைவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதால ஆர்ம் ஹோல் வளைவு வந்து கரெக்டாக, அந்த ஸ்லீவோட வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.5 இன்ச் வந்திருக்கு. அந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்லீவில் நான் குழிவா கட் பண்ணலை. ஏன்னா இது வந்து டாப் அப்படிங்கிறதால நான் அந்த டாப் கட் பண்ணும்போதே அந்த ஆர்ம் ஹோலில் குழிவா கட் பண்ணியிருந்தேன். அதுவே நமக்கு போதும். அவ்வளோதான். நான் வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்.